நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது காலண்டரிலிருந்து உங்களுக்கு ஒரு கணக்கு. எப்படி 3/3 ஸ்கொயர் வடிவத்தில் உள்ள 9 எண்களை எடுத்துங்க. உதாரணத்துக்கு 2, 3, 4, 9, 10, 11, 16, 17, 18 இந்த 9 நம்பர் எடுத்துங்க. 3/3 ஸ்கொயர் வடிவத்தில் இந்த 9 நம்பரையும் கூட்டினா என்ன வரும் அப்படிங்கிற ஷார்ட்கட் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இந்த நடுவுள்ள நம்பரை அதை 9ஆல் பெருக்கினா போதும். 9 10 90. இப்போ இந்த 9 நம்பரை கூட்டினா நடுவுள்ள எண் மிடில் நம்பர் இன்ட்டு 10 இன்ட்டு 9. இங்கே 10 இன்ட்டு 9, அதாவது மிடில் நம்பர் 10, அது 9ஆல் பெருக்கினா இப்போ 90. அப்புறம் இந்த 9 நம்பரை கூட்டினா 90 வரும். இப்பொழுது உங்களுக்கு அது சரியா என்பதை காட்டப் போகிறேன். விடையளவு 90. 90 வந்து நான் இந்த இடத்துல அழைக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 3 5, 5 4 9 இங்கே போட்டுக்கிறேன். 9 10 19, 19 11 எவ்வளவு? 30. 7 6 13 8 21 1 மிச்சம் 2, 1 3 1 4 1 5, 9 30 51. இதை கூட்டுங்க. 9 30 51. 9 10 0, மிச்சம் 1 1 3 4 5 9 90 வருதுங்களா? அப்படின்னா இந்த விடை கரெக்டு. ஒரு காலண்டரில் 3/3 ஸ்கொயரில் உள்ள நம்பரை உடனே கூட்டுவதற்கு நடுவில் உள்ள எண்ணை 9ஆல் பெருக்கினால் போதும். இதே மாதிரி நீங்கள் எந்த காலண்டரை வேணால் எடுத்து பாருங்கள். மந்த்லி காலண்டர், மந்த்லி ஷீட், அதில் எந்த காலண்டர் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். அதே சமயத்தில் இன்னொரு பாயிண்ட்டு, இந்த மூலை விட்டங்களை கூட்டுங்களேன். 16 10 26 4 30. அதே மாதிரி 2 12 2 10 12 12 18 30. இந்த டயகனல் மூலை விட்டரை கூட்டினா ஒரே மாதிரி வரும். அப்புறம் 11 9 20 10 30. இந்த டயகனல் நடுவில் உள்ளதை கூட்டினா ஒரே மாதிரி வருகிறது, மற்றது வராது. டயகனல் இந்த நடுவில் இப்படி 10 3 13 13 17 30. நேராக நடுவில் உள்ளது இப்படி நடுவில் உள்ளது ப்ளஸ் வடிவத்தில் உள்ளது கூட்டினாலும் டயகனல் உள்ளது கூட்டினாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி எண்ணிக்கை சமமான கூட்டுத்தொகை வரும், மற்றது வராது. மற்ற பக்கமும் வர வேண்டும் என்றால் அதை உங்களுக்கு இதையெல்லாம் 3 செட்டாக பிரிக்கணும். 2 3 4 இது ஒரு செட்டு, 9 10 11 16 17 18 இதை 3 செட்டாக பிரித்து இப்பொழுது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட போகிறேன். எண்களை ஞாபகம் வச்சுங்க. 2 3 4 9 10 11 16 17 18. இப்போ அந்த நம்பரை அடுத்து எல்லா பக்கமும், ஆனால் 30 வராது, அங்கே வேறு எண்ணிக்கை 30 தான் வரும். 30 வரும், ஆனால் எல்லா பக்கமும் வரும். இங்கே வந்து ப்ளஸ் வடிவத்தில் உள்ள இது மட்டும் மூளை விட்டு மட்டும் வரும், மற்றதில் வராது. முதல் காலத்தில் முதல் வரிசையில் உள்ளது வராது. 2 3 5 4 9 வருது. அதே மாதிரி இது வந்து பாருங்கள், இது வந்து 16 17 33 33 18 51 வருது. அப்படி வராது, எல்லா பக்கமும் சமமாக வரும். வர மாதிரி இப்போ இந்த எண்கள் ஞாபகம் வச்சுங்க. 2 3 4 9 10 11 16 17 18. இதை அடுத்து உங்களுக்கு இந்த இப்பொழுது வீடியோவில் உங்களுக்கு போட போகிறேன். இந்த எண்களை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ இந்த 2 3 4 9 10 11 16 17 18 இப்பொழுது உங்களுக்கு ஒரு
சதுர வடிவம் இப்போ உங்களுக்கு வரைந்து அதில் எந்த கூட்டினாலும் 30 வர மாதிரி காட்டப் போகிறேன். ஒம்பது கட்டம் வர மாதிரி இப்படி சதுரம் வரைஞ்சிங்க. 3x3 சதுரம் வரைஞ்சாச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த 2, 3, 4 முதல்ல எழுத போகிறேன். முதல் வரிசையில் நடுவு கட்டத்தில் 2 ஆரம்பிக்கிறேன். 2 எழுதியாச்சு. இப்போ ரைட் அப், அதாவது வலது பக்கம் வந்து முதல் கட்டம், முதல் பாக்ஸு அப், ரைட் அப். இடது பக்கம் போனால் 2 கட்டம் அப்புன்னு வரணும். இப்போ 2. இப்போ வலது பக்கம் போனால் 1 பாக்ஸ் அப் நம்பர் எழுதணும். இடது பக்கம் போனால் 2 பாக்ஸ், 2வது கட்டம், அதுக்கு மேலே நம்பர் எழுதுன்னு அர்த்தம். ஓகே. இப்போ 2 கட்டம் இங்கே கிடையாது. அதனால் முதல் வரிசையில் வலது பக்கம் போக முடியும். அதனால் வலது பக்கம் போனால் 1 பாக்ஸு அப்பு. இப்போ 2க்கு அப்புறம் என்னது 3. 2க்கு அப்புறம் 3 இந்த கட்டம், ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே எழுதணும். ஆனால் இங்கே கட்டம் என்ன செய்கிறோம், அதை கீழே கொண்டாந்து எழுதணும். 3 அந்த காலம் எண்டில் கொண்டாந்து எழுதணும். அடுத்து 4. இப்போ வலது பக்கம் கட்டம் இல்லை, இடது பக்கம் போகணும். என்ன சொல்லியிருக்கேன், இடது பக்கம் 2 கட்டம், 2வது கட்டம் அப், 2 பாக்ஸ் அப் லெஃப்ட் சைடு, 1 2 பாக்ஸ் அப். என்ன செய்யணும், 4. இப்போ வலது பக்கங்கிற போது 1 பாக்ஸ் அப், 1 பாக்ஸ் அப் அப்படிங்கிறபோது இங்கே ஏற்கனவே நம்பர் இருக்குது, 2 இருக்குது. அதனால் முன்னாடி எழுதின நம்பருக்கு கீழே 4க்கு அப்புறம் என்னது, இங்கே 9 எழுதணும். 4 கீழே 9 எழுதணும். இப்பொழுது வலது பக்கம் 1 பாக்ஸ் அப், 1 பாக்ஸ் அப், இங்கே 9க்கு அப்புறம் 10 இங்கே எழுதணும். அப்புறம் ரைட் சைடு 1 பாக்ஸ் அப் 11. ரைட். இப்போ 2 வரிசையும் உள்ள எண்கள் எழுதியாச்சுங்க. இப்போ 3வது வரிசையில் உள்ளது 16, 17, 18 எழுதுனா முடிஞ்சு. இப்போ இந்த 11 எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், இடது பக்கம் 2 கட்டம் மூவ் பண்ணணும். 2வது கட்டத்தில் அப், 1 2 பாக்ஸ் அப். மேலே இடம் இல்லாத பாக்ஸ் இல்லாதனால என்ன செய்யணும், கீழே வரணும். கீழே வரும்போது கீழேயும் இடம் இல்லை. அப்புறம் என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது, 11. 11க்கு கீழே, ஏன்னா இங்கே தானே 1 2ன்னு போகணும். அதனால் முன்னாடி உள்ள எழுத நம்பர் 11க்கு கீழே என்ன செய்யணும், இந்த 16 எழுதணும். இப்போ அதே மாதிரி வலது பக்கம் கட்டம் இல்லை, இடது பக்கம் 1 2 2 பாக்ஸ் அப் இங்கே இப்போ எழுதிக்கலாம். 16க்கு அப்புறம் 17. இப்போ வலது பக்கம் 1 பாக்ஸ் அப், இங்கே பாக்ஸ் அதனால் காலம் எண்டு கீழே வரணும். 17க்கு அப்புறம் என்னது 18, இங்கே 17 இருக்கும். 17க்கு அப்புறம் 18 கீழே எழுதணும். இப்போ பாருங்கள், 9 நம்பரையும் இப்போ நம்ம இந்த காலண்டர் உள்ள 9 நம்பரையும் நம்ம இப்போ இங்கே என்ட்ரி பண்ணியாச்சு. 2 3 4 9 10 11 16 17 18. ஓகே. இப்போ நீங்கள் கூட்டி பாருங்கள். 12 19, 19 11 30 வருதுங்களா, 30 வருகிறது. 2வது ரோ, 2வது வரிசை கூட்டி பாருங்கள். 16 10 24 26, 16 10 26 24 30 வருதா. 3வது வரிசை 18 3 21 21 9 30. இப்போ மேலேருந்து கீழ் 17 4 21 9 30. முதல் காலம் 30, 2வது காலம் 2 12 18 30 வருதுங்களா. இப்போ 3வது காலம் 11 16 27 3 30 வருது. ரோ வைஸ் காலம் வைஸ் 30 30 வருகிறது. இப்பொழுது இந்த டயகனல் கூட்டுவோம். இங்கே டயகனல் ஏற்கனவே 30 வந்துச்சு.
ஆனால் அந்த நம்பர் வேறு, இந்த நம்பர் வேறு. பாருங்கள், 17, 10, 27, 3, 30. இந்த டயகனல் 30 வருதா? இந்த நடுவில் உள்ள 10 மட்டும் அப்படியே இருக்கும். அடுத்து 11, 10, 21, 21, 9, 30. இந்த டயகனல் மூலைவிட்டம் வருது 30. அப்படின்னா இப்போ எல்லா பக்கத்தையும் கூட்டியாச்சு. ரோ வைஸ், காலம் வைஸ், டயகனல் வைஸ், த மேஜிக் சம் இஸ் 30. இதுதான் என்னது? காலண்டரை பயன்படுத்தி 3/3 பாக்ஸில் உள்ள எண்களை தனியாக எழுதி எல்லா பக்கமும் 30 வர மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? மேஜிக் சம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் 2 கருத்தை நான் சொல்லியிருக்கேன். இதில் எல்லாத்தையும் கூட்டுத்தொகை வந்து நடுவுள்ள எண்ணை 10ஆல் பெருக்கணும். நடுவுள்ள எண் 10 9ஆல் பெருக்கணும். 2வது, ஒவ்வொரு பக்கமும் கூட்டும் பொழுது 30 வரும் என்பது இது மேஜிக் சம். இது இந்த முறை. ஓகே, இந்த முறை இந்த கான்செப்டை பயன்படுத்தி இந்த மேஜிக் சம் உங்களுக்கு அனுப்பியுள்ளேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் அனுப்பி பயன்பெற செய்யுங்கள். குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் 6வது to 9வது வரைக்கும் இது பாடத்திட்டத்தில் உள்ளது. அவர்களுக்கும் தெரியப்படுத்தவும். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.